அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப காலதாமதமாக காணொளி வெளியாகிறது. தமிழ் நடிகர் பாடகர் எம்கே தியாகராஜ பாகவதர் தன் வசீகர குரலால் தமிழ் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த நடிகர் எம்கேடி என்று அன்போடு அழைக்கப்பட்ட எம்கே தியாகராஜ பாகவதர் பிறந்த தினம் இன்று. எம்கே தியாகராஜ பாகவதர் பிறந்த தினம் என்று மயிலாடுதுறையில் 1910ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். முதலுலகப் போர் தொடங்குறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி. தந்தை கிருஷ்ணமூர்த்தி. இவரது சிறு வயதிலேயே குடும்பம் திருச்சியில் குடியேறியது. இவருக்கு இசையில் தான் ஆர்வம் அதிகம் இருந்தது. 10 வயதில் திருச்சி ரசிக ரஞ்சனா சபாவில் ஹரிச்சந்திரன் நாடகம் போன்றவற்றில் நடித்தார். இவரது குரல் வளத்தை கண்ட வயலின் வித்வான் மதுரை பொன்னு என்பவர் இவருக்கு கர்நாடக இசை கற்றுத்தந்தார். நாடக ஆசான் நடராஜ வாத்தியாரிடம் நடிப்பு பயிற்சி பெற்றார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு எம்கேடியின் மேடை கச்சேரி அரங்கேறியது. 4 மணி நேரம் நடந்த அந்த கச்சேரி பலரது பாராட்டுக்களையும் பெற்றது. தியாகராஜன் ஒரு பாகவதர் என்று விழாவில் மிருதங்க வித்வான் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி புகழாரம் சூட்டினார். அதன் பிறகு இவரது பெயருடன் அந்த பட்டமும் சேர்ந்து கொண்டது. 1926இல் திருச்சியில் நடந்த பவளக்கொடி நாடகத்தில் அர்ஜுனனாக நடித்தார். 1934இல் இந்த நாடகம் அதே பெயரில் திரைப்படமாக வந்தது. படத்தில் 55 பாடல்களில் 22 பாடல்கள் பாடியிருந்தார். படம் 9 மாதங்கள் ஓடியது. இதையடுத்து தமிழ் திரையுலகில் நட்சத்திர அந்தஸ்து பெற்றார். இவரது வெற்றி பயணத்தில் 1944இல் ஒரு தடங்கல் ஏற்பட்டது. லட்சுமிகாந்தன் என்ற பத்திரிகையாளர் கொலை வழக்கில் எம்கேடிக்கும் அவரது நண்பர் NS கிருஷ்ணனுக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நீண்ட விசாரணைக்கு பிறகு குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்யப்பட்டனர். 1948இல் மீண்டும் நடிக்க தொடங்கினார். அந்த படங்கள் பெரிதாக வெற்றி பெறவில்லை. ஆனாலும் இவரது பாடல்கள் பிரபலமடைந்தன. எம்கேடி மனிதநேயம், தயாள குணம் கொண்டவர். மற்றவர்களின் உதவியை விரும்பாத அவர் வாழ்க்கையின் நெருக்கடிகளை கம்பீரமாக எதிர்கொண்டார். அவரது பாடல்கள் பாமரர்களும் ரசிக்கும் விதமாக இருந்தன. பல கோடி மக்களின் இதயங்களில் அப்பாடல்கள் இன்னமும் எதிரொலிக்கின்றன. இவரது சிகையலங்காரம் பாகவதர் கிராஃப் என்று புகழ்பெற்றது. தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாராக பாகவதர் கருதப்படுகிறார். 1944இல் வெளிவந்த இவரது ஹரிதாஸ் திரைப்படம் சென்னையில் பிராட்வே திரையரங்கில் 3 வருடங்கள் ஓடியிருக்கிறது. 3 தீபாவளி கண்ட திரைப்படம் என்ற சாதனையை இந்த படம் பெற்றது. தமிழ் திரையுலகின் முடிசூடா மன்னர், ஏழிசை மன்னர் என்று போற்றப்பட்ட தியாகராஜ பாகவதர் 49 வயதில் உடல்நலக் குறைவால் 1959இல் காலமானார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, தமிழ் நடிகர், பாடகர் எம்கேடி, அதாவது எம்கேடின்னு சொல்லுவாங்க, எம்கே தியாகராஜ பாகவதர். முதலுலகப் போர் தொடங்குறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறாரு. 10 வயதில் திருச்சி ரசிக ரஞ்சன சபாவில் ஹரிச்சந்திரன் நாடகத்தில் நடிக்கிறார். 10 வயசுலேயே, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, 5ஆம் கிளாஸ் படிக்கும்போதே நாடகத்தில் நடிச்சிருக்கிறார். ஆயிரத்தி 1926 திருச்சியில் நடந்த பவளக்கொடி நாடகத்தில் அர்ஜுனனாக நடித்தார். 1934இல் இந்த நாடகம் அதே பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது. படத்தில் 55 பாடல்கள், அதில் 22 பாடல்களை இவர் பாடியிருக்கிறார். படம் 9 மாதங்கள் ஓடிருக்கு. இவரது வெற்றி பயணத்தில் 1944இல் ஒரு தடங்கல் ஏற்பட்டது. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் பொள்ளாச்சியில் வச்சு கைது செய்யப்படுவார்னு நினைக்கிறேன். ஆயிரத்தி 1944 வெளிவந்த ஹரிதாஸ் திரைப்படம் தான் 3 ஆண்டுகள், அதாவது 3 தீபாவளி கண்ட திரைப்படமாக கருதப்படுகிறது இவரது சாதனையில். 49 வயசுலேயே உடல்நலம் குன்றி 1959 வருஷத்தில் இறந்துடுறார். தியாகராஜ பாகவதர் முக்கியமான ஒரு நடிகர். ஆளை பார்த்தாலே ஒரு கல்யாண மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு தோட்டத்தில் இருக்கிறாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட காலதாமதமாக இன்றைய காணொளி இன்று வெளியாகிறது. அனைவரும் பொறுத்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு, மார்ச் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாளை ஒரு முக்கியமான ஆளுமையை சந்திப்போம்.
மார்ச் 2ஆம் தேதி. நன்றி, வணக்கம்.